என் பாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, வேதத்தை அதிகமாக வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், வேதத்தை அதிகமாக வாசிங்க. ஏன்னா இந்த வேதம் துடித்து கொண்டு இருக்கிறது உங்களை வாழ வைக்க. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு புள்ளி, ஒவ்வொரு கமா கூட ஒரு மனுஷனை அது தேடிக்கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவனை வாழ வைக்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு துடித்து கொண்டு இருக்கிறது. சரி, ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை அதிகமாக வாசிங்க. உங்கள் பிள்ளைகளை வேதத்தை வாசிக்கிறதுக்கு தூண்டி விடுங்க. அதை செய்யுங்க. சுடர் விளக்காயினும் அதற்கு தூண்டுகோல் வேணும். நீங்கள் தூண்டுகோலாக இருங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா வருவாங்க. வேதத்தை மட்டும் வாசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அவ்விதமாக ஆசீர்வதிப்பார். நான் திரும்பவும் சொல்கிறேன், வேதாகமம் உங்களை வாழ வைக்க துடித்து கொண்டு இருக்கிறது. முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் வாழ வைக்க வேதாகமம் துடித்து கொண்டு இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உங்களை நோக்கி என்ன செய்கிறது? வருமென்றால் அது உங்களை வாழ வைப்பதற்காக. அதனால் வேதத்தை கவனமாக கேளுங்க, வார்த்தை கவனமாக கேளுங்க. கவனமாக கேட்டு அது என்ன சொல்லுது, நான் என்ன செய்யணும், அதற்கு கீழ்ப்படியும்னா அதற்கு கீழ்ப்படிங்க. நிச்சயமாய் அவர் உங்களை வாழ வைத்து ஆசீர்வதிப்பார். நம்ம எடுத்துக்கொள்ளாமல்